வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.3ல் வினா எண் 4. இதே மாதிரி எல்லா சம்மே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4வது கொஸ்டின், படம் 1.16ல் கொடுக்கப்பட்ட வரைபடம் f of xன் மூலமாக f of 9 = 2 என்பது தெளிவாகிறது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. a f of 0, a f of 7, e f of 2, e f of 10. xன் m மதிப்பிற்கு f of x = 1 ஆக இருக்கும். 3வது கொஸ்டின், படம் 1.16ல் ஃபர்ஸ்ட் சார்பகம், ரெண்டாவது வீச்சகம் காண்க. 4வது கொஸ்டின், f என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்ன? ஸோ இந்த கொஸ்டினில் படம் ஒன்று கொடுத்துட்டாங்க, கிராஃப் ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சரில் 1ல் ஆ பார்க்க போகிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா f of 0 கேட்டிருக்காங்க. f of 0 அப்படின்னா எக்ஸில் 0 பார்க்கணும். எக்ஸில் 0 இருக்குது அப்படின்னா அது ஒயில் எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா 9. அப்போது f of 0 = 9. அதுதான் ஆன்சர். ஆ f of 7 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் எக்ஸில் 7 இருக்கா, அந்த 7 ஒயில் எந்த பாயிண்டில் அது மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 6. ஸோ 6ம் 7ம் மீட் பண்ணுற பாயிண்டில் தான் நமக்கு அந்த வரைபடத்தை வரைஞ்சிருக்காங்க. அப்போ f of 7 = 6. இ கொஷின் f of 2. அப்போ எக்ஸில் 2 இருக்குது அப்படின்னா அந்த 2 எங்கே கனெக்ட் ஆகுது? ஒய்யோட பாயிண்டில் 6ல் கனெக்ட் ஆகுது. அப்போ f of 2 = 6. இ கொஷின் f of 10. அப்போது எக்ஸில் 10 இருக்குது அப்படின்னா அது ஒய்யோட எந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுது? 0. அப்போது எக்ஸுக்கு 10 அப்படின்னு இருக்கும்போது ஒய் 0ல் தான் கனெக்ட் ஆகுது. அப்போ f of 10 = 0. 2வது கொஸ்டின், எக்ஸின் எம் மதிப்பிற்கு f of x = 1 ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of x = 1ன்னா என்னது? ஒய்யோட வேல்யூ 1ஆக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போது ஒய்க்கு 1ன்னு இருக்கும்போது எக்ஸுக்கு எதில் கனெக்ட் ஆகுது? 9.5. அப்போது f of x = 1 எப்போ இருக்கும் அப்படின்னா x = 9.5 அப்படின்னு இருக்கும்போது. 3வது கொஸ்டின், சார்பகம் வீச்சகம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சார்பகம் அப்படின்னு சொல்லும் போது இதில் எல்லா பாயிண்ட்டுமே கனெக்டடாக தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரையும் வரும். அதே மாதிரி வீச்சகம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயுமே 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஓடு நிறுத்திப்போம். ஏன்னா நமக்கு 9 வரை தான் கனெக்ட் ஆகிருக்கு, 10க்கு கனெக்ட் ஆகலை. அப்போது வீச்சகமில் 9 வரைக்கும் தான் வரும். எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வது கொஸ்டின். இப்போ நிழலுரு அப்படின்னா என்னது? எக்ஸுங்கிறது 300, அதோட நிழலுருங்கிறது ஒய் தானே. அப்போது ஆறு எக்ஸில் இருக்கும், ஒயில் 6க்கு நிகராக எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 6 எந்த பாயிண்டோட கனெக்ட் ஆகிருக்கு? ஒயில் 5ஓட கனெக்ட் ஆகிருக்கா. அப்போ என்ன வரும்? ஆரின் நிழலுரு 5. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.